الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழியை, சத்திய பாதையை, ஏகத்துவ பாதையை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் அந்த ஏகத்துவ கொள்கையை, முகமது நபியுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி கொண்டிருக்கின்ற, இனிமேலும் கியாமத் நாள் வரைக்கும் அந்த ஏகத்துவ கொள்கையை, மாற்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய பின்வருவோர் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக, நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய, இறைவனால் வாரி வழங்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நாமெல்லாம் சொற்பொழிவை கேட்பதற்காகவும் அதைத் தொடர்ந்து தொழுகையில் பங்கெடுப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல ஒரு தினத்திலே யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையிலே நான் தேர்வு செய்த இஸ்லாமிய ஷரியத் மார்க்கத்தினுடைய தலைப்பாக மனிதன் முதிர்ச்சி அடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழியிலிருந்தும் சில செய்திகளை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மனித வாழ்க்கையில ஒரு பக்குவம் அடைதல், முதிர்ச்சி அடைதல் என்பது அது சாதாரண ஒரு நிலை கிடையாது. ஒரு நல்லது திட்டத்தை உணர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம், செய்யும் பொழுது முன்பின் விளைவுகளை யோசித்து செய்வது என்பதுதான் பக்குவம். எடுத்தேன், கவிழ்த்தேன், செஞ்சேன், போனோம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உள்ளது என்பது அது ஒரு பதற்றம், அறியாமை, ஒரு மட்டமான ஒரு செயல், முதிர்ச்சி இல்லாத ஒரு செயல், வயது புரிந்தவர்களின் செயலாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்து அவனுக்கு நல்லது கெட்டதை அல்லாஹ் அவனுக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கின்றான். இது நல்லது கெட்டது, இந்த மாதிரி நடந்துக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாம் பல்வேறு விஷயங்களில் வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். முதிர்ச்சி அடைதல் என்பது ஒரு 10 வயசு பிள்ளைகளுக்கு முதிர்ச்சியை காண முடியுமா? காண முடியாது. ஒரு 15 வயசு பையன்கிட்ட காண முடியாது. இளைஞர்கிட்ட காண முடியுமா? காண முடியாது. முதிர்ச்சி அவனால என்ன செய்வான்? சுத்தனையை காலில் ஊற்றுற மாதிரி அவங்க சூடான ரத்தம் மூட வேலை செய்யாது, நல்ல அறிவுரைகள் பயனளிக்காது, பல பிரயாசம் துவாக்குழு நன்மையான காரியங்களில் ஈடுபடு என்று சொன்னால் கேட்க மாட்டான். முதிர்ச்சி அற்ற நிலையாக தான் இருப்பான். ஒரு இளைஞன் என்று சொன்னால் ஒரு 18 வயசுக்குள்ள உள்ளான். அந்த மாதிரி ஒரு 18-19 உள்ள ஒரு இளைஞனால முதிர்ச்சி அடைய முடியாது.
ஒரு வாலிபனால முதிர்ச்சி அடைய முடியுமா? 40-45 உள்ள 40 வயசுக்குள்ள உள்ள வாலிபன் அவனால முடியும். அவனுடைய சேர்மான அவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். ஒரு முதிர்ச்சி நிலை இஸ்லாம் பேசுகிறது. சும்மா எல்லாருக்கும் முதிர்ச்சி நிலை வந்துடாது. அதாவது முதிர்ச்சி நிலையை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு 40 வயதை அடைந்து விட்டால் ஒரு முதிர்ச்சிக்கு வந்துடுறான். எந்த ஒரு காரியத்தை செய்தால் பின் விளைவுகளை யோசிப்பது என்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி சின்ன பசங்களுடைய பிரச்சனை எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, இந்த கோஷ்டி சண்டை, அடிதடி, வெட்டுக்குத்து, இதெல்லாம் யார் முதியவர்கள் செய்கிறாங்களா? 50 வயசை கடந்தவங்க செய்கிறாங்களா? 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க கோஷ்டி சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. எல்லாம் இந்த வயசுல செய்தாங்க. சிந்திக்க அறிவில்லாத முறையில் அந்த வயசு முதிர்ச்சியற்ற நிலை. அதனால ஊருக்குள்ள சண்டை, தெருவுக்குள்ள சண்டை, அப்படி இப்படி அளவுக்கு என்ன செய்யப்படும்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒரு சைக்கிளில் போயிட்டு இருப்பான், பைக்கில் போகிறான், ஒரு ஆட்டாக்கார அடிச்சிடறான், அல்லது இவன் ஆட்டாக்கார மேலே பைக்கை விட்டுறான். இதில் மன்னிப்பு கேட்டு கொண்டு பெருந்தே போய்க்கிறான். சின்ன அற்பமான விஷயத்தை கூட என் மேலே கை வச்சுட்டியா பார்ப்போம், என் வண்டியில் மோதிட்டியா, நான் பற்றி வரக்கூடியவா, நீ பற்றி வரக்கூடியவான்னு சொல்லி அடித்தடியில் இருந்து ஊர்கலாம் ஆக்கி விடுறோம். இந்த செய்தாங்க யாரு? முதிர்ச்சியற்ற செய்தாங்க. புரிந்து அது போல பெரியவங்கள முதிர்ச்சி அஞ்சாங்க பொருள் இல்லை. பெரியவர்களை முதிர்ச்சி அற்றவர்களாக இருக்கிறார்கள். முதிர்ச்சி நிலை வேணும். ஜமாத்து தலைவராக இருந்தால் முதிர்ச்சி நிலை வேணும். ஒரு பேரூராட்சி கவுன்சிலர் ஒரு பிரசிடண்டாக இருந்தால் முதிர்ச்சி நிலை வேண்டும். நாட்டின் முதலமைச்சராக நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் முதிர்ச்சி நிலை வேண்டும். ஒரு மாநிலத்தை நாட்டின் பிரதமராக இருந்தால் முதிர்ச்சி நிலை வேண்டும். ஒரு நாட்டின் எம்எல்ஏ எம்பிக்களாக இருந்தால் அவர்களுக்கு முதிர்ச்சி நிலை வேண்டும். முதிர்ச்சி நிலை இல்லைன்னு நிர்வாக சீர் குறைஞ்சிடும், செட்டப்பு குறைஞ்சிடும். அவர் பேச்சுக்கு இவர் கட்டுப்பட மாட்டார், இவர் பேச்சுக்கு அவர் கட்டுப்பட மாட்டார். அந்த மாதிரி ஒரு சாக்கடையாக போய்விடும். அப்போ முதிர்ச்சி நிலையை பற்றி தான் நம்ம ஜிம்மாவை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஹதீஸ் நம்ம சொல்லுவார். அவங்க முதிர்ச்சி நிலை என்பது நமக்கு வேணும். முதிர்ச்சி நிலை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த முதிர்ச்சியை பற்றி அல்லாஹ் நமக்கு பல இடங்களில் குர்ஆனில் பேசுகிறான். அப்போ ஒரு முதிர்ச்சி நிலை வந்துவிட்டால் அப்போ நம்ம பெரிய பிரச்சனையை கூட ஈஸியாக கலந்துடலாம். அதெல்லாம் யாரு? முதிர்ச்சி அடைந்தவர்கள், 40 வயசை தாண்டியவர்கள். அவங்க என்ன செய்வாங்க? நிதானம் குடியாரன் அவங்களாம் வந்துட மாட்டான். நான் பேசக்கூடிய எல்லா விஷயத்திலையும் கஞ்சா குடியாரன், சாராய குடியாரன், இவங்கெல்லாம் சின்ன குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதே வழிகிட்டு போயிட்டார்கள். அவர்களை பற்றி பேசுகிற நடுநிலையாளர்கள், அந்த நாட்டு செயல்களில் விடுபட்டவர்கள், அதனால் தொழாதவர்கள், அந்த மாதிரி நன்மக்கள் விஷயத்தில் பேசுறதுனாவுடைய 80 வயசுல முதிர்ச்சி இல்லாதவர்கள் இருப்பார்கள். 80 வயசுல ஹாலி விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆண்கள்ல. அந்த மாதிரியான 80 வயசுலேயுமே ஊரில் ரொம்ப கலவரத்தை வந்து பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். 60-50 வயசுல எத்தினால் கூட ஒரு பக்குவம் இல்லாத நிலை, இப்படிலாம் பார்க்கணும். இந்த நிலை இருக்கக்கூட முதிர்ச்சி நிலையை பற்றி முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாருக்கும் வாழ்க்கையில் முதிர்ச்சி நிலை இருக்க, முதிர்ச்சி நிலை பக்குவ நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் சிந்திக்க முடியும். அவங்க தான் உலகத்துக்கு நல்ல சரியான முறையில் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்க பெற்றோர்கள் விஷயத்துல நமக்கு பொறுப்பு வரும். எப்படி முதிர்ச்சியை அடைவீர்கள்? குர்ஆன் பேசுகிறது. 46:15 அல்லாஹ் சொல்கிறான். வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை இஹ்சானா. தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு அல்லாஹ்வை நாம் வலியுறுத்தினோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹம் வ வலாத்துஹு குர்ஹம் வ ஹம்லுஹு வ ஃபிஸாலுஹு 30 ஷஹ்ரா ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா. قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. 46வது அத்தியாயத்தினுடைய 15வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம். அவனை அவனது தாய் செவனத்துடன் பெற்றெடுத்தாள், சுமந்தாள், வயிற்றில் சுமந்தாள். சிரமத்துடனே அவனை ஈண்டெடுத்தாள், பெற்றெடுத்தாள். அவனை சுமந்ததும் பால் குடியை மறந்ததும் ஆகிய இந்த காலங்கள் 30 மாதங்களாகும். அவன் 40 வயதை அடைந்த பிறகு என்ன சொல்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹத்தா இதா பலக அஷுத்த பலக 40 சனா. 40 வயசு நெருங்கின பிறகு அல்லாஹ் துஆ செய்றான். யா அல்லாஹ்
எனக்கு அப்போ உணர்றான் கஷ்டத்தை. தாய் படிக்க வச்சது, தாய் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைத்தது, வேலை வாய்ப்பை தேடி கொடுத்தது, அவனுடைய சிறு பருவத்தில் அவனுக்கு வந்துக்கிட்டு அவன் அசுத்தங்களை நீக்கியது, எல்லா விவகாரங்களையும் அப்பாச போடுறான். அந்த சின்ன பையன் 7 வயசு 10 வயசு இளைஞன் 16 18 20 25 30 அந்த நிலையில் இல்லை. இவன் ஒரு கல்யாணம் தம்பிக்குள்ள குட்டியெல்லாம் பெற்றெடுத்த பிறகு 40 வயசு வந்த பிறகு இதுதான் தாய் தகப்பனா, அவருடைய பொறுப்புனா இதுதான். ஒரு தாயுடைய பொறுப்பு, தகப்பனுடைய பொறுப்புனா இதுதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள், போத வைத்தார்கள், நமக்கு ஒரு வேலை வாய்ப்பை தேடி தந்தார்கள், நமக்கான நம்ம எதிர்காலத்துக்கு திட்டமிட்டார்கள் என்று சொல்லி எல்லா விஷயத்திலையுமே வந்துக்கிட்டு. அப்ப இவன் 40 வயதை அடைந்த பிறகு அல்லாஹ் அந்த வருஷம் அப்படியே அல்லாஹ் அந்த வாசகத்தில் சொன்ன குரான்ல, அந்த திருமறை குரான் எல்லாம் சொல்லும் போது 40 வயதை நெருங்கின உடனே தான் அவன் சொன்னான், யாரெல்லாம் துவா செய்யலாம், இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் செய்த அர்ப்பணிக்கு நன்றி செலுத்தவும், நீ பொருந்திக் கொள்ளும் நல்லத்தை நான் செய்யவும் வாய்ப்பளிப்பாயாக, எனக்கான எனது சந்ததிகளை சீராக்குவாயாக, நான் உள்ளத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று அவன் கூறுகிறான் என்று சொல்லி அல்லா திருமறை குரான் சொல்றான். அப்ப தாய் ஒரு முதிர்ச்சியை 40 வயதை அடைந்த பிறகு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் மாற்றாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நமக்கான இத்தனை போய் துபாயில ஒட்டகம் கச்சாரு, அப்ப நினைக்கிறான் நமக்கான இத்தனை ஏசி கும்பல உட்காந்து வெளிநாட்டுல சம்பாதிச்சாரு, அல்லது கார் துவைச்சாரு, அல்லது ஏதோ ஒரு வேலையை பார்த்து சம்பாத்தியம் பண்ணாரு. அப்படியே என்ன செய்யறான், அந்த கஷ்ட காலங்களை இவன் கஷ்டப்படும் போது இவன் பிள்ளை குட்டியாக போல யோசிக்கிறான், ஆஹா இதுதான் உலகமோ, இப்படிதான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டார்களோன்னு சொல்லிக்கிட்டு அப்படி பார்க்க. அதுல பேர்குலைகளை பற்றி வைங்க, ரொம்ப கஷ்டமா போகும், அது வளர முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று சொன்னா மூத்தா பிறகு கஷ்டமா இருக்கும். நமக்கு பிறகு யாரும் இந்த பிள்ளைய பார்ப்பா, நல்ல அக்கா தங்கச்சி நல்ல அண்ணன் தம்பியா தான் பார்ப்பான். ஒரு பெத்த பிள்ளைகளை செய்தாங்க நம்ம பிள்ளைய மன வளர்ச்சி மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளை ஓட்டு விட்டுருங்களா என்று அப்படி ஒரு இக்கட்டான சூழல் வரும். அவனால சிந்திக்க முடியாது. இந்த இவன் திருத்தி கல்யாணம் பிள்ளைகள் பெற்ற பிறகு அவர்கள் 40 வயதை அடைந்த பிறகு பலதை அசை போடுறான். இந்த மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப 40 வயதை அடைந்த பிறகு துவா செய்யலாம், பெற்றோருக்கு துவா செய்யலாம். ஒண்ணு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்யலாம். அல்லாஹ் வசனத்துல சொன்னாங்கல்ல, இப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யலாம். என் பிள்ளைகள் தற்கொலை ஆக்கிறாத, ரவுடி பயிர் ஆக்கிறாத, குடிகாரன் ஆக்கிறாத, போதை பொருள் ஆசாமி ஆக்கிறாத, சாலியான பிள்ளைய ஆக்கி துவா எல்லாரும் விரும்பானா இல்லையா? இப்ராஹிம் நபி அல்லாஹ் குழந்தை இல்லை 89 வயசு வரைக்கும் அல்லாஹ் என்ன கேட்டாரு, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், கல்லாத வயதை அடைந்த பொழுது கூட ஏதாவது சாலியான குழந்தையை கொடு என்று கேட்டாதான் இல்லையா? அப்படி பார்க்கிறோம். அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு இஸ்மாயில் நபியா. அப்ப அந்த மாதிரி முதிர்ச்சி நிலையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இப்படி ஒரு முதிர்ச்சி நிலை வரும் மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். 40 வயதை அடைந்த பிறகு இவனுக்கு பல கம்பெனி வேலைக்கு போவான், அங்க உள்ள துன்பம் துயரம், அங்க உள்ள நெருக்கடிகள் எல்லாரும் வேலை சும்மா டாக்டர் 50 பேர் 10 பேர் வேலை செய்யற இடத்துல போனா சீத்தா இருப்பான், முதலாளி உலகத்தை போட்டு கொடுப்பான், இல்லாத சொல்லுவான், அவன் ஆய்வு பண்ண மாட்டான். சொல்லிட்டாங்க வேண்டியவன் சொல்லி உன்னை வேலை எடுத்துக்கிறோம். இப்படி 50 கம்பெனி மாறுவான், 100 கம்பெனி மாறுவான். அப்போ உனக்கு முதிர்ச்சி ஒரு 40 வயசு ஆகா இப்படியா இருக்குது. அந்த மாதிரி பல ஊர்களை செய்தாங்க. அஜித் மோதியாக கூட பிரச்சனை இருக்காதா? எல்லாத்துக்கும் பிரச்சனை. நம்ம சாப்பிடணும்னா ரொம்ப நெருக்கமாக உறவினர்களாக இருக்கும். பல ஊர்கள் மோதியாக அஜித்துக்கான பஞ்சாயத்து வரும். மோதியார் இருக்க மாட்டான், மோதியார அஜித் மோதியார் இருக்க மாட்டாரு. இப்படி பாக்குறீங்களா இல்லையா? இப்படி அடிக்கடி எப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்போ வரும்? 40 வயசு நீ தொழிலுக்கு போனப்போ பார்ப்பா, இதான் உலக வாழ்க்கையா? எல்லாம் செய்தாரா இருக்கிறாங்க, நல்லவரை யாரையும் காணாம, இறைச்சி முறையோட காணாம என்று சொல்லி அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலை அடைகிறீர்கள் மாற்றம் நமக்கு சொல்லுதா இல்லையா? முதிர்ச்சி நிலை என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 40 வயதை அடைந்த உடனே முதிர்ச்சி நிலை அடைகிறீர்கள் சொல்றான். அதுபோல அல்லாஹ் வந்துகிட்டு சிறுவர்களுக்கு ஒரு பக்குவத்தை, 10 வயதை அடைந்த ஒரு பக்குவத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். திருமலைக்குவாள் என்ன செய்யலாம்? 3 நேரங்கள்ல நீங்க வந்துகிட்டு உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய ஊழியர்கள், சிறுவர்கள், நீங்க பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு போயிடாதீங்க. நல்லா சொன்னால திருமலைக்குவாள் சுபுவுக்கு முன்னாடி இரவு நேரம் மத இஷாவோட எதிர்ப்புள்ள நேரத்துல நீங்க உள்ள நுழைஞ்சிடாதீங்க. சலாண்டி அனுமதி கேட்டு நுழையணும். நண்பகல் நேரம் ஆடைகளை பெண்கள் கலைந்திருப்பார்கள். வெயில் நேரங்கள், கோடை காலங்கள்ல, சாதாரண நேரங்களில் கூட யாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். சாப்பிட்டு ஆடை உபரியான ஆடைகளை ஒட்டி படுத்து தூங்குவாங்கல்ல, ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல சாப்பிட்டு, அல்லது ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க வந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா நீங்க உங்கள் அடிமைகளும் அதுபோல உங்களுடைய
அடிமைகளாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் அனுமதி கேளுங்கப்பான்னு எல்லாம் என்ன செய்யறான், அல்லாஹ் பரப்புள்ளான்னு சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்படி ஒரு பக்குவத்தை எல்லாம் சொல்லலாம். பகிர் துறைக்கு முன்னரும் நண்பகலில் உபரியான ஒரு ஆணைகளை கலைந்து வைப்பீர்கள், அந்த நேரத்திலும் இஷா துறைக்கு பிறகும் தூங்கப்படாமல இஷா துறைக்கு பிறகும் நீங்க வீட்டில் பணியாளர் கூட தட்டிட்டு வரணும், அஸ்லாம் ஆளுங்களா என்று சொல்லிட்டு பதில் வந்த பிறகு உள்ள போகணும் எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். முதிர்ச்சி நிலை எவ்வளவு பருவ வயது அடைஞ்சிருச்சு, நீ வந்து 17 வயசு பருவ வயது அடைஞ்சிட்டா 7-8 வயசுக்குள்ள மாதிரி இல்லை, 6 வயசுக்குள்ள மாதிரி இல்லை. அப்ப எல்லா விவரம் தெரியக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைஞ்சிருக்கீர்கள் என்பதற்கான குர்ஆன் சொல்கிறது. வைதா பலக அத்ஃபால் மின்கும் உல்-ஹுல்ம ஃபல்யஸ்தஅதினு கமஸ் தஅலல்லதீன மின் கப்லிஹிம் கதாலிக பையனுல்லாஹு லக்கும் ஆயாத்தி வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். 24:59 அல்லாஹ் சொன்னா, உங்கள் சிறுவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார், வயதானவர்களுக்கு முந்தியோர் அனுமதி கேட்பது போல் அவர்களும் அனுமதி கேட்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் சொல்லி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்போ என்ன சொன்னான் அல்லாஹ், பருவ வயது சின்ன போய் மெச்சூரிட்டி ஆகிட்டியா, ஒரு 16-17 வயசு அடைஞ்சிட்டியா, அப்ப அனுமதிக்க சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். முதிர்ச்சி இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு முதிர்ச்சியை மார்க்க நமக்கு பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகணும்னா அவ்வளோ அந்த சொர்க்கத்துக்கு போகணும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை ரசூலுல்லாஹி வாழ்க்கையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, 9வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடத்திலே உங்களைச் சேர்ந்த முகமது நபி இறை தூதர் வந்து விட்டார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த குணம் என்ன தெரியுமா, நற்குணம் என்ன தெரியுமா, நீங்கள் சிரமப்படுவது, நபிகள் உம்மத்துக்களாக நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பெரும்பாலமாக இருக்கு. அவருக்கு அறிவுள்ள மாதிரி உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நபிகள் நாயகம் கணக்குள்ள எடுத்துக்கொள்கிறார். உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பேரன்பு கொண்டவராக இருக்கிறார், இறக்கமுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமியர்கள் மீது எல்லா முஸ்லீமும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அக்கறை எடுத்தாங்க. அதனால தான் முதிர்ச்சியை சொல்லித் தர்றாங்க. ஒரு சிறுவர்கள் எப்படி நடக்க அதை விட்டார்களா, அதே சிறுவர்கள் எப்படி நடக்க அதையும் சொன்னார்கள். முதிர்ச்சிகளை அடையை பற்றி பேசுறாங்க. ஒரு சிறுவர் வீட்டில் உட்காந்து சாப்பாடு சொல்லாமல் சாப்பிடும் பொழுது உணவு தட்டில் அங்கேயும் கை மாறுது. என்ன செய்யறாங்க, அதுவும் சின்ன பையன் அங்கங்கே கை அப்படி இப்படி உணவு தட்டுலாங்க, இங்கே கொஞ்சம் அள்ளி அங்கே கொஞ்சம் அள்ளிட்டு நாஸ்தி பண்ணும்போது ஒரு சொல்ல சொன்னாங்க. அந்த பையனை கூப்பிட்டு, அவ்வளோ சிறுவனே சாப்பிடும்போது பிசிமி சொல்லு, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உணவு சாப்பாடு தட்டில் எடுத்து சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஃபுல்லாக காலியாக்கி முடிஞ்சளவு சாப்பிட்டு முடிச்சிரு என்று சொல்லி அறிவுரை வழங்கினார்கள் என்று சொன்னால், சிறுவர்களுக்கு அறிவுரை, முதியவர்களுக்கு அறிவுரை, வாலிபர்களுக்கு அறிவுரை, எல்லாருக்கும் அறிவுரையை அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சிந்தித்துப்பார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அவர் யாசகம் கேட்டு வர்றார், காசு இருந்தால் கொடுக்கணும், காசு இல்லாட்டி முதிர்ச்சி அல்லாஹ் சொல்லி தர்றான். காசு இருந்தால் கொடுக்கணும், காசு இருந்தால் கொடுக்க விருப்பம் இல்லையா, இதை கொடுக்கணும், விருப்பம் கொடுக்க நம்ம நண்பருக்கு நமக்கு கொடுக்க விருப்பம் இல்லையா, அது பண காசு இல்லையா, கொண்டு வரல பாக்கெட்டில் எடுத்துட்டு வரல, அழகிய சொல்லுங்க, இப்போ காசு கொண்டு வரலங்க சொல்லிட்டு நல்ல முறையில் வேறத்தை பார்த்துக்கிறீங்க, அப்படி வேற பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டா போகணும் ஒழிய என்கிட்ட வந்து பிச்சை கட்ட வேண்டியா நேரம் இல்லை. உனக்கு 1000 டென்ஷன் நம்ம டென்ஷன் அவன்கிட்ட காட்ட முடியுமா, யார்கிட்ட காட்ட முடியுமா, அப்படி சமுதாயத்தில் இருக்காங்க. எனக்கு நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். எனக்கு விட்ட பொண்டாட்டிக்குள்ள வியாபாரத்தில் தொழிலில் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் பொழுது எவ்வளோ வாய் கொடுப்போம். அப்போ அவன்கிட்ட காட்டுறது கோவத்தை, இது சைத்தானுடைய பண்பு, கட்டுப்படுத்தணும். சரி, நம்ம 1000 பிரச்சனை இருப்போம், நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியுமா, யாரும் சவால் பேசுறாரு, நம்ம வந்து கேட்கிறாரு, அவர் ஓன் டென்ஷன் அடுத்தவனுக்கு காட்டணும்னு அர்த்தம். அவர் என்ன கிடையாது, இப்படி சிட்டு முடிஞ்சா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறான்னு கேட்கணும். இன்னும் இப்படி சொல்லிட்டு போகலாம், திருப்பி பிடிச்சவன் நினைப்பாங்க இல்லையா, அன்னைக்கு இஸ்லாம் நல்லா இருக்கிறேன், நம்ம கோபம், நமக்கு ஏற்படக்கூடிய மைனஸுகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும், நம்முடைய வறுமை, நம்முடைய நெருக்கடி, நோய், எல்லா விஷயமா இருந்தாலும் கூட அடுத்தவங்கள்ட்ட அதை காட்டக்கூடாது, நமக்குள்ளே அதை வச்சுக்கிறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி மார்க்க நமக்கு சொல்லுது. அதனால துவா செஞ்சு நம்மளோட கோபத்திலிருந்து வெளியாக, நோய் நொடிகளிலிருந்து வெளியாவதுக்கு மாத்திரம் இருந்து அது டாக்டரை மருத்துவர்களை பார்த்து இந்த மாதிரி விஷயத்தில் போயிடணும் ஒழிய நம்ம டென்ஷன் அடுத்தவங்களை காட்டக்கூடாது என்பதை மார்க்க நமக்கு மெச்சூரிட்டியாக சொல்லுது. அது போல யாசகம் கேட்டு வர்றாங்கல்ல,
அவங்களுக்கு அழகிய முறை சொல்லு, காசு இல்லை இல்லை போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. கையா நல்லா சம்பந்தி பண்ண மாட்டியா? அப்படியே அவன் இப்படி தான் வரான். அவன் நோக்கம் என்ன? இது எளிமையான பிஸ்னஸாக இருக்குது. நம்ம இதில் இஸ்லாத்தில் கண்டனம் இருக்குது. அதுவான விஷயம். பிச்சை எடுத்து வரவங்க எதுக்கு வர்றாங்க? வியாசம் கேட்டு நம்ம போய் ஒரு கடையில் வேலை பார்த்தாங்க, அதனால சரிப்பட்டு வருவாங்க. நமக்கு என்ன செய்கிறாங்க? உடல் திலகாத்தமாக இருக்குது, அவள் கையால் இருக்குது, நியம உழைக்க மாட்டேங்கிறான் கேட்கக்கூடாது. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அது நல்லா இருந்தாலும் உழைக்கக்கூடாது. உள்ளத்தில் அப்படி மைண்ட் செட் ஆகிடுச்சு. என்னங்க உழைக்காது அவர்கிட்ட போய் இருந்தால் நீ கொடுக்க 5 ரூபா 10 ரூபாய்க்கு அவன்கிட்ட போய் பயோடேட்டா கேட்க முடியுமா? இருந்தால் கொடுத்து போய்கிட்டே இருக்கணும். உடைய அப்படி மாற்றம் சொல்லி இருந்தால் போய் இல்லாட்டி நல்ல வார்த்தையை சொல்லு. யாருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் தெரியுது. உனக்கு உள்ள 1000 நோய், உள்ளக்கு 1000 நோய் இருக்கு, 100 நோய் இருக்கும். மாட்டுக்கு துட்டாப்பா இருக்கிறாருன்னா உள்ளக்க பல பிரச்சனை வச்சிருப்பாரு என்பதை மார்க்க நமக்கு சொல்லுதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மார்க்க அதிலே உங்களுக்கு மெச்சூரிட்டியை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. ஒய்மா தூரிலன் அணுகு முகத்தியாக ரஹமத்தின் ரப்பிக்க தருஜூஹா ஃபக்குல்லம் கௌலம் மைசூரா 17:28 உம்மிடத்துல வசதி இல்லாது உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்க்கும் நிலையில், உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்க்கும் நிலையில் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கேட்டு வர்றாங்க. தர்மநாயகன் கேட்கிறாங்க, பிச்சை காசாக கேட்கிறாங்க. அல்லாவுடைய அருள் தந்துக்கிறாங்க. நீ பணக்காரன் ஆகிறீங்கள, கோடீஸ்வரன் ஆகிறீங்கள, நடுத்தர வர்க்கமாக இருக்கிறீங்கள, ஏதோ ஒரு கடமையில காசு கேட்டு வர்றாருன்னு சொன்னா நீ அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினமில்லாத சொல்லே அவர்களுக்கு நீ கூறுவீராக கட்டளை. எப்படி மெச்சூரிட்டி இஸ்லாம் சொல்லுது? எந்த காசு அப்படின்னு எரிஞ்சு உண்றாம இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன சொல்றான்? அழகிய சொல்ல சொல்லுங்க. இல்லை இப்போ காசு இல்லைங்க போங்க அப்படின்னு சொல்லி அழகிய சொல்லும்போது மெச்சூரிட்டியை ஒரு பக்குவத்தை இஸ்லாம் சொல்லி தருகிறது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க. அது போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, ஆயிஷத்தை ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சொன்னார்கள், இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு வலா யுன்ஸஹு மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. என்ன வந்து அப்படின்னு கேட்டால் நபிசான் சொன்னார்கள், மென்மை எதில் இருந்தாலும் அதை அது அழகாக்கிவிடும். மென்மை இறக்கத்தன்மை சிந்தனை மென்மைனா அதான் இருக்கும். அந்த மாதிரி வந்து மென்மை, அந்த மென்மை எதில் இருந்தாலும் அதை அது அழகாக்கிவிடும். மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும். மென்மை இல்லை, இறக்க உணர்வு, ஒரு சாந்தம், ஒரு பொறுமை, இந்த மாதிரியான முறையில் ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்று சொன்னால் இந்த மென்மை இல்லாட்டி அது அலங்கோலமாகிவிடும். மென்மை எதில் இருந்தாலும் அதை அழகாக்கும். மென்மையாக இருந்தால் அழகாக இருக்கும். மென்மை இல்லாட்டி கண்ட முன்னாடி வைங்க அதை வந்து அலங்கோலமாக்கிவிடும் என்ற செய்தி ஆயிஷாவை அறிவிக்கிறார். முஸ்லீம் அவர்களுடைய 5056வது நபிமுறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மென்மை இஸ்லாத்தில் முக்கியமான ஒன்று. மென்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிதான் நடந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் ஹதீஸில் பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி உள்ள வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு? அது முஸ்லீம் தான். கிராமவாசி உள்ள வர்றாரு. வந்துக்கிட்டு யா அல்லாஹ், எனக்கும் முகமதுக்கும் நீ மன்னிப்பளிப்பு வழங்குவாயாக, வேறு யாருக்குமே மன்னிப்பளிக்காதங்கிறார். என்ன ரசூலுல்லாஹ் பள்ளியாசல் வந்து உள்ள நுழைஞ்சிட்டு மஸ்ஜித் நபவியில் யா அல்லாஹ், எனக்கும் இந்த முகமதாகிய நபிகள் நாயகத்துக்கும் நீ மன்னிப்பு வழங்கு, வேறு யாருக்கும் வழங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சிரித்துக்கிட்டார்கள். சிரித்துட்டு சொன்னாங்க, இந்தாப்பா அல்லாஹ்வின் விசாலமான அருட்படை, அல்லாஹ்வினுடைய இந்த விசாலமான தன்மைக்கு நீ தலையாக இருக்கிறாயா? அல்லாஹ் யாரையும் மன்னிப்பான், யாரையும் தண்டிப்பான். அவனுடைய பெரிய அருட்படை மன்னிப்பதான் அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தாராளமான தன்மைக்கு நீ தலை இருக்கிறாயா இல்லை சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவர் பார்த்து என்ன செய்யறாரு? பள்ளியாசலில் போய் பள்ளியாசலில் தொழுவக்கூடிய இடத்துல ஒரு ஓரமாக போய் சிறுநீர் கழிச்சிருக்காரு. ஒன்றுக்கு போயிடுறாரு. இவரையும் இப்போ சிறுநீர் கழிச்ச பிறகு அவனுக்கு தப்பு உணர்றாரு. நம்ம இங்கே பண்ணி சிறுநீர் கழிச்சிட்டோமே. இப்போ நிலை வேற. இப்போ பள்ளியாசலுக்குள்ள அன்றைக்கு 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளியாசலில் சிறுநீரை மலமாக கழிக்க முடியாது. எங்கேயா தூரமாக போயிட்டு காட்டு பகுதியில் ஆண் நடமாற்றம் இல்லாத பகுதியில் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பள்ளியா செஞ்சு பள்ளியாசலுக்கு வருவாங்க. இன்றைக்கு உள்ள பள்ளியாசல் அமைப்பு என்ன? உள்ள
உள்ள 50 கக்கூசு வச்சிருக்கிறான். பல ஊர்களில் பார்த்தீங்க பள்ளியாசல் 10,000 கோடி கட்டிருக்கிறார்கள். உள்ள 100 கக்கூசு வச்சிருக்கிறான். அங்கிட்டு பொம்பளை பக்கம் ஆம்பளை பக்கம். இன்றைக்கு கூட சட்டம் என்னது ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்றைக்கு கக்கூசு போயிட்டுமா குடி செஞ்சுட்டு யூரின் போயிட்டு தான் வரணும். அப்போ பள்ளியாசலுக்குள்ளே யூரின் போயிட்டாரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அப்போ இந்த அறிவிப்புல வேற அறிவிப்புல கண்டிப்பு சகாபாக்களை கண்டிப்பாரு என்ன அப்புறம் சொல்லலாம் ஒரு உடுங்க சின்ன கழிக்கக்கூடிய அறிவிப்புலாம் இருக்குது. அப்போ இப்போ சுகாதாரம் வந்து அவர் வந்துட்டார். வந்து தன்னுடைய தவறை உணர்ந்த உடனே சுகாதாரம் பக்கத்தில் உட்கார்ந்தாரா அவர் சொல்றாரு நபிகள் நாயகம் அவர்கள் என்னை வந்து கடுமையாக எச்சரிக்கவில்லை, என்ன பேசல, என் மீது கோபத்தை காட்டல என்று சொல்லி அவர் சுசாசனுடைய அந்த 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 மெச்சூரிட்டி தன்மை அந்த பக்குவம் நிலை அதை சொல்றாரு. சுசாசன் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க இது அல்லாஹ்வுடைய பள்ளியாசல்பா, இங்க வந்துகிட்டு என்ன அல்லாஹ் நினைவு கூறுவதற்கும் இங்க வந்து சிறுநீர்லாம் கழிக்கக்கூடாது, அல்லாஹ் இங்க பள்ளியாசல் உள்ளவா சிறுநீர் கழிச்சதான் மண்ணு. அப்புறம் சுசாசன் ஒரு வாழையை கொண்டு வந்து ஊட்ட சொல்லி நாட்டம் போறதுக்கு வேலையை பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு வாய் தண்ணியை ஊற்றி விட்டாங்க வந்து இப்போ எச்சரிக்கிற சுசாசனுக்கு அறிவுரை சொன்னார்கள் இது பள்ளியாசல், இங்க வந்து தொழுவதற்கு மட்டும்தான் தொழுகணும், திக்ர் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுசாசன் துவா செய்யணும், நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் ஓதக்கூடிய பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்ன அறிவுரை சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சொன்னா அப்ப பார்க்கணும் இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு இல்லை இஸ்லாம் சொல்லுது. ஒரு தன்மை தீமையெல்லாம் தடுக்கிறது என்னடா செய்யலாம் தீமைக்கு தீமையாக தடுக்கக்கூடாது. அது அழகிய முறையில் பயான் பண்ணி அவனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி அந்த மாதிரி சொல்லணும் புரியணும். கோபமாக இருக்கும்போது அறிவுரை ஈடுபடாது. எனக்கு கோபம் வந்து 2 பேருக்கு சண்டை அறிவுரை சொன்ன கேட்பாங்க, மூளை வேலை செய்யாது. 2 பேரும் கோபமாக இருக்கும் பொழுது கூட அன்பும் அறிவுரை வேலை செய்ய விட்டுருணும். தந்தையை வேலை கூப்பிட்டு பாப்பா பொறுமையா இருப்பா அப்படின்ட்டு. அப்போ கோபம் தெரிஞ்ச பிறகு கூப்பிட்டு வச்சா நிதானத்துக்கு வந்துடும். அப்போ அல்லாஹ் இருக்கிறாங்க ஏன் சண்டை போடுறான் நடந்துட்டு புள்ளிக்கிட்டே போயிடுவாளா அப்படியான பிரச்சனைன்னு சொல்லி என்ன செய்யணும் அறிவுறுத்தல் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கோபத்தில் பேசுற இல்லாமல் செய்ய கொடுக்க முடியுமா? ஒரு உப்பு மண்ணு கூட கோபத்தை வெட்டிடுவான் குத்திடுவாமா ஒன்றுக்கு நடத்த மாட்டான். பார்க்கிறோம் அது அந்த மாதிரி பார்க்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோபம் இல்லாத நேரங்களில் அறிவுரைகள் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் அப்போ எல்லாத்திலையும் மெச்சூரிட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அப்படி பார்க்கிறோம். அதுபோல மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஆட்சியாளராக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புகள் விமர்சனம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் பஞ்சாயத்து வரும், பஞ்சாயத்தை பார்த்துருவாங்க, அதை யோசிப்பார்கள். இது முகமது அத்தமொழி சப்போர்ட்டா பேசுறாருமாங்க, தைவத்து போற தேவைக்கு பங்கெடுத்துக்கிறாருப்பாங்க. இப்படி பல பிரச்சனை வரும். ஒரு நிர்வாகத்தில் நம்ம என்ன செய்யணும், அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட பல பேர் பல சொல்லுவான், கோபப்படலாமா சண்டைக்கு போகலாமா, அது முதிர்ச்சியற்ற நிலை. ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் அதில் பல பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே பல மாதிரி பேசுவான். பொது வாழ்க்கையில் அவருக்கு 50 பேர் 100% அப்பெல்லாம் இருக்க முடியாது. ஆனாலும் கூட ஏதோ ஓரளவு நல்லாக்கு போயிட்டு கொஞ்சம் நேர்மையாக நடக்கணும். அது முக்கியம். அதில் தவறிடக்கூடாது. அப்போ 100% முடியாட்டாலும் 60% முடியுமில்ல, ஒரு 70-80 நிற்க முடியுமில்ல, அப்படி நீங்க நேர்மையாக நிற்கணும். அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு குற்றம் சொன்னார்கள். அப்போ மெச்சூரிட்டிங்கிறது என்ன, அந்த பொது வாழ்க்கையை 10 பேர் சொல்லுவான், பிடிக்காம சொல்லுவான், கோபத்தில் சொல்லுவான், வெறுப்புல சொல்லுவான். அந்த மாதிரி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் அவர் குற்றம் சொல்லும் போது கூட ரசூலுல்லாஹ் அறிவுரை சொன்னார்கள் வந்துக்கிட்டு மூசா நபிக்கு எவ்வளோ அவரெல்லாம் பரவாயில்லை, அவர் என்ன மூசா நபி வந்து நான் பரவாயில்லை, முகமது மூசா ரொம்ப சோதிக்கப்பட்டார், அப்புறம் ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க என்று சொன்னாங்க. அந்த மாதிரி மூசா நபி கட்டி விட்டாங்க. அவருக்கு அந்த மாதிரி அவரை அந்த மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு வந்து சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஆரோக்கியமான திலகத்தமான மூசாவை கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாங்க, அவருக்கு உடம்புல குறை இருக்குதுலாம் கட்டி விட்டாங்க. அந்த மாதிரி வந்துக்கிட்டு அப்படியெல்லாம் பார்க்க முடியுது என்று சொன்னால் அப்போ பல பிரச்சனைகள் வரும்போது நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறோம். மூசா நபிக்கு வந்து ஓதன்ட்டாங்க. அவருக்கு வந்து உறுப்புகள் வந்து ஒரு உறுப்பு மேலே ஏறி இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவருடைய அந்த ஆண்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த உறுப்புல கூட சந்தேகப்பட்டாங்க, அந்த மேம்படையாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியெல்லாம் கூட அவருக்கு எவ்வளோ சோதிக்கப்பட்டாரு மூசா நபி, நம்ம பரவாயில்லை அப்படி நம்ம போயிருந்தோம் அப்படியே அதுக்கு உண்டான ஆன்சர் கொடுக்கணும். அப்படி நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அதுக்கு பதில்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா மெச்சூரிட்டிகளாக எல்லாமே ஒரு நிலையை மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல வந்துக்கிட்டு அல்லாஹ் திருமறை குர்ஆனை நமக்கு சொல்லி காட்டுகிறான். வந்துக்கிட்டு 1280 அல்லாஹ் யூசுப் நபி விஷயத்தில் பேசலாம். யூசுப் நபி அவர்களை கொண்டு போய் சின்ன வயசுல யூசுஃபுடைய தகப்பனார் வந்து யாக்கூப் நபி. யாக்கூப் நபிக்கு வந்து என்ன அந்த சம்பவத்தின் மூலமாக 2 மனைவி வைங்களேன். முதல் மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையில் குழந்தை, அதுபோல் குறிப்பிட்ட ஒரு 10 15 வைங்க. இன்னொரு மனைவி மூலியமாக யூசுப் நபி இன்னொரு பையன் பிறந்திருக்கிறாங்க. இப்படி இதில் வந்து சைத்தான் விளையாண்டான். நம்ம வாப்பா வந்துக்கிட்டு அந்த யூசுஃபை நல்லா வச்சிருக்கிறாங்க, யூசுஃபுடைய தம்பியை நல்லா வச்சிருக்கிறாங்கன்னு தான் சதி திட்டம் தீட்டி என்ன செய்கிறாங்க, நான் தம்பியை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிட்டு வர்றேன். அப்படி வீட்டுக்குள்ளே எவ்வளோ அடைச்சி வச்சிருக்கீங்க, தம்பியை வாப்பா யாருக்கு அப்படி சொல்கிறாங்க, தம்பி அனுப்புங்க என்னோட, நான் போய் என்ன செய்கிறேன், நான் போய் வந்து நாங்கள்லாம் போய் சகோதரர் கூட்டிகிட்டு போய் நாங்கள் சுற்றி காட்டிட்டு வர்றோம், பார்த்து காட்டிட்டு வர்றோன்றவுடனே பயப்படுற ஏற்கனவே பயப்படுறாங்க. இல்லை உள்ள சரியில்லை, இதெல்லாம் பண்ணிடுறீங்க, பயமாக இருக்குது யூசுப் விஷயத்துலாண்டு ஆயுசு வச்சு கொண்டு கூட்டிகிட்டு போயின்னா கிணத்துல போனாங்க. பாலாங்கினர் ஆளுங்களால கிணத்துல போட்டு வருவாங்க. அதன் பிறகு ஒரு பிரயாண கூட்டம் போய் அந்த கிணத்துல போய் குழந்தை எடுத்துருந்து அற்பமான காசுக்கு சந்தையில் விற்று அதன் பிறகு ஒரு மன்னர் யூசுப் நபி வளருவார்கள். அதன் பிறகு ஜெயிலுக்கு போவாங்க. ஒரு பெண் குற்றச்சாட்டில் போயிட்டு திரும்ப ரிலீஸ் ஆகி வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும். மன்னர் கனவின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க யாருக்கு, யூசுப் நபிக்கு. அப்படிப்பட்ட யூசுப் நபி அவர்கள் விஷயமாக எல்லாம் பேசுகிறான். அவர் மன்னரின் நெருக்கத்துக்குரியவரை ஆக்கிய பிறகு அப்போ ஒரு எனக்கு ஒரு பூமியின் கருவூலங்களுக்கு பொறுப்பாளராக கேட்கும்பொழுது நீங்கள் வந்து அமைச்சர் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து கொடுத்துருவார். அப்போ தான் சகோதரர்கள்லாம் வருவாங்க. சுற்றுவட்ட கிராமத்தில் இருந்தெல்லாம் மிஸ்ர் தேசம், மிஸ்ர்லாம் பல கிராமங்களை சேர்ந்தது. எகிப்தில் இருந்தெல்லாம் கிராமத்தில் சிட்டிக்கு வருவாங்க. யூசுப் நபி இருக்காங்க. இந்த விஷயத்தில் உணவு கொடுப்பாங்க, பண்டமாற்று முறை மாதிரி கொண்டு வருவாங்க, உணவு கொடுத்து எக்ஸ்ட்ரா உணவு கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நேரத்தில் சின்ன பையன் போயிடுவாரா, இன்னொரு தம்பியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்த பிறகு யூசுப் நபி தந்திரம் பண்ணி என்ன செய்வார், யூசுப் நபி தம்பியை வச்சுக்கிறார். அளவு பாத்திரத்தில் மோசடி செய்ய திருப்பி விட்டார்கள். சும்மா தந்திரம் பண்ணி திருப்பிட்டாருன்னு சொல்லி உங்கள் வாப்பா யாருக்கு கூட போய் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு நிலை. அது யூசுப் போய் தொலைச்சி விட்டாங்க. சின்ன பையனை யாருக்கு நம்பிட்டு அனுப்புகிறாங்க. இந்த தம்பியாக இருந்தாங்கிறாங்க, நாங்கள் மிஸ்ரில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரோம், காசு வாங்கிட்டு. அப்போ அந்த நேரத்தில் கூட பயந்து விட்டுறாங்க. யூசுப் நபி தன்னோட தம்பின்னு தெரிஞ்ச பிறகு வச்சுக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் பேசலாம். தந்திரம் மொழி யூசுப் நபி தன்னோட தம்பி தன்னோட வைத்துக் கொண்டார் என்ற விஷயத்தெல்லாம் பேசும்பொழுது ஃபலம்மஸ் தையசு மினு ஹலசு நஜியா கால கபீருக்கும் அலம் தகடமும் அண்ண அபாக்கும் கது அகத அலைக்கும் மௌசிகம் மினோவாகி ومن قبل ما فرط في يوسف فلن أبرح الأرض حتى يأذن لي أبي أو يحكم الله لي وهو خير الحاكمين. அவர் விஷயத்தில் 1280 அல்லாஹ் சொல்றான். அவர் விஷயத்தில் அவரை நம்பிக்கை இருந்த பொழுது யூசுப் விடமாட்டாரு, வச்சுக்கிட்டாரு, ஒரு பையன் திருவிட்டான்னு போய் சொன்னாங்க. அளவு பாத்திரத்தை மன்னனுடைய அளவு பாத்திரத்தை திருவிட்டாண்டு இப்படி அந்த மசூரா பண்றாங்க. அவர் விஷயத்தில் அவரை நம்பிக்கை இருந்த பொழுது தனியாக ஆலோசனை செய்தார்கள். உங்கள் தந்தை அல்லாஹ்வின் பேரால் உள்ளத்தில் உறுதிமொழி எடுத்ததை நீங்கள் அறியவில்லையா, மறந்தீங்களா? முன்னாடி மூத்த பையனை தொலைச்சிட்டீங்க, அருமை மகன்களா, சின்ன பையன் தொலைச்சிடான்னு சொன்னார், உறுதிமொழி எடுத்தார, மறந்து விட்டீர்களா? முன்னர் யூசுப் விஷயத்திலும் வரம்பு மீறினீர்கள், முன்னாடி யூசுப் நபி விஷயத்திலும் வரம்பு மீறினீர்கள். எனவே என் தந்தை சின்ன பையனை யூசுப் பிடிச்சி விட்டாரா, தந்திரம் பண்ணி சொல்றாங்க. கூட்டத்தில் முஸ்ரா பண்றாங்க சகோதரர்கள். எனவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரை அல்லது அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிக்கும் வரை இந்த பூமியிலே நான் தங்க போகிறேன், அவன் சிறந்த தீர்ப்பளிப்பவன் என்று அவர்களை மூத்தவர் கூறினார். மெச்சூரிட்டி உள்ளவன் சொல்றார். அவர் தான் என்ன செய்யறாரு, நம்ம ஏற்கனவே வாப்பாடு யூசுப் போய் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டோம், சின்ன பையனை தொலைச்சிட்டு போனால் அவ்வளோதான், அவங்க ஆக்கப்படும் அறிவி கண்பாரெல்லாம் போயிடுச்சு, நான் வரமாட்டேன் மசூரா பண்றாங்க சகோதரர்களுக்குள்ள. நீங்க போங்க. அப்ப மெச்சூரிட்டியான மூத்தவர் மசூரா பண்ணி சொல்றாரு, நான் போக மாட்டேன், இனிமே வந்துக்கிட்டு சரி வராது, பாப்பாக்கெல்லாம் முடிக்க பயம் இதாக வெக்கமா இருக்குது, அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிக்கும் வரை வாப்பா அனுமதி இருக்கும் வரை நான் பூமியில வேற பகுதியில் இருந்துக்கிறேன்னு சொன்னாருன்னு நான் சொல்லலாம். மெச்சூரிட்டியால பேசுறாங்க, இல்லை எப்படி பார்க்குறோம். இது ஒரு சம்பவம். அது போல பார்த்தீங்கன்னு வைங்களேன்,
நம்ம சைத்தான்களை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, அதிராம்பட்டினத்தில் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ் சொல்றான் வந்துக்கிட்டு நீங்க உணவழிகள் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அனைத்தலது கத்தி குடித்தி பதாலிக்களது எதுவுலைத்தி வளாய கூட அலாத்தாமின் மிஸ்கின். நபியோ மறுமையை புறக்கணிச்சான் அவனை பார்த்தீங்கன்னா, இவன் மறுமையை புறக்கணித்தானோ அவனை பார்த்தீங்கன்னா கேட்கிறான். அவர் அழைத்தல்லது கத்தி குடித்தி பதாலிக்களது எதுவுலைத்தி எத்தீம்களை நடத்துகிறான். வளாய அலாத்தாமின் மிஸ்கின். உணவளிக்க அவனை உணவளிக்கவும் கூட அப்படிப்பட்ட பாவிகள் நரகத்துக்குரியவர்கள் நல்லா சொல்றான். அதெல்லாம் மட்டும் அவன் மேராஜி ரவுடிஸ்லாத்துல கிடையாது. மேராஜி சம்பவம் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹரம் ஷரீஃப்ல இருந்து மஸ்ஜித் நபி அல்லாஹ் என்ன செய்றான், பைத்துல் முகத்தஸை கூட்டிட்டு போய் அங்க போய் சொர்க்க நரகம்லாம் காட்டப்பட்டு 7 வானங்கள் தாண்டி சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் போறாரு. ஜிப்ரீல் அதுக்கு மேல போனா அவர் எரிஞ்சு கீழே ஒரு சாம்பலா போயிடுவார். சொர்க்கத்தில் உள்ள சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போன பிறகு அடுத்து அல்லாஹ்வுடைய ஒரு எல்லை. அப்ப அங்க போக முடியல அரசுக்கு. அப்ப அந்த மாதிரி சிதறத்துல் முன்தஹா வரை ஜிப்ரீல் போய் திரும்பிறாரு. அப்படிலாம் போய் அங்கே போய்கிட்டு மேராஜில் போய் சொர்க்கம் நரகத்தில் உள்ள காட்சிகள்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. இன்னும் செய்தி சம்பவம் உண்மை. இவங்க என்ன செய்யறாங்க, அதிராம்பட்டினத்தில் இந்த மேராஜி என்று சொல்லக்கூடிய இந்த விவகாரத்தை முன்னிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு மேராஜி 27 ரஜபுரி 27 அன்று சோறாக்கி போகிறோன்னு நிறைய எனக்கு ஊர் கேட்கறதுனா எனக்கு ராமநாதபுரத்துலனா சில பேர் எடுத்துக்க மாட்டேன். அவங்க ஒரு ரூட்டில் போட்டு நரகத்துக்கு வழிகட்டே இன்னொரு சாப்பாடு வாங்க வந்துருக்கிறாங்க. சாப்பாடு வாங்க வந்தா வந்துக்கிட்டு ஜமாத் தலைவர்களெல்லாம் இருந்து ஒரு பொம்பளை பரத எல்லாம் தெரிஞ்சிருந்தான். ரிப்பீட் ஒரு நினைவு விட்டார். அப்போ ஃபேஸ்புக்கு வலைதளங்கள் தொடர்புடைய யாருக்குமே தெரியாம 2 சம்பவம் தெரியும். கேரளா ஒரு சைத்தான் செருப்பு பக்கத்து சைத்தான் வந்து பொம்பளை சைத்தான் அவன் உரசலான்னு சொல்லி இப்போ போட்டோ எடுத்து அவன் பஸ்ஸில் வச்சு அந்த சம்பவம் தெரியுமா தெரியாதா எல்லாருக்கும் தெரியும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சும்மா அப்பா தற்கொலை பண்ணிட்டா தற்கொலை எதுக்குமே தீர்வு கிடையாது, தனி விஷயம் போயிட்டு போகுது. அதுவும் தெரியுற மாதிரி இப்படி வந்துக்கிட்டு மேராஜ் சம்பவம் இந்த விஷயம் சோறு கொடுக்கக்கூடிய நேரத்தில் சாப்பாடு விவகாரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டா இந்த பொம்பளை முகத்தை முடிக்கிட்டு பரதா போட்டு முகத்தை முடிக்கிட்டு வருது. டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருச்சாங்க. டோக்கன் கொடுத்துருக்காங்க பேர மேராஜ் சோறுக்காண்டி 3 கிராம் போடுவாங்க. அது 50 கிராமா இருக்கும். ஏன்னா ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை 10 பேரா சேர்ந்து ஜமாத்தில் உள்ள 50 பேர் என்ன செய்வாங்க, பிடிச்சி அவன் முகத்தை காட்டு முகத்தை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து அவன் இது பண்ணி அதையெல்லாம் வீடியோ எடுத்து எவ்வளோ வீடியோ எடுத்து போட்டான். இது சமூக வலைதளமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன காற்று விட்டா கூட எடுத்து போட்டுருவாங்க. எந்த மாதிரி ஒரு காலமா இருக்குது எப்ப அந்த மாதிரி பின்ன மாபெரிய தவறு அப்ப செய்யக்கூடாது. சோறு கேட்கலாம் கொடுக்கணும், இல்லை கண்டிச்சு அனுப்பணும். ஏமாத்துறா அல்லாஹ்க்கு பயந்துக்கணும் அப்பா மாட்ட அப்படியே அனுப்பணும். முகத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு இதெல்லாம் வெண்ண இஸ்லாத்தம்லாம் கிடையாது. இப்படிலாம் பார்த்தா இஸ்லாத்தை காட்டு வேண்டி மார்க்கமா இல்லாத ஏழைகளுக்கு அள்ளி கொடுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனால வந்துக்கிட்டோமா எல்லாம் ஜமாத்தில் ஏற்படியாங்க அந்த மாதிரி வட்டி வாங்குறவன். அப்ப நீங்க பொதுவாக சொல்ற அந்த நிலைக்கு உள்ளவர்கள் தான் போச்சுக்கிறேன். நீங்க எப்படி பேசலாம் சொல்லக்கூடாது. நான் எல்லாத்தையும் பேசுவேன். அதனால நம்ம வந்து ஒரு சத்தியத்தை பேசுவேன். அதனால வந்துக்கிட்டு அப்படிதான் இருக்குது. இப்போ கவிதை வந்த பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களே ஒழிய அந்த மாதிரி மார்க்கம்லாம் என்னன்னு தெரியாம காட்டு மிராண்டிகள்லாம் வந்துக்கிட்டு நிர்வாகத்தில் இருக்கும்போது இப்படி இருக்கும். அப்போ நிர்வாகம் பக்குவம் இருக்குமோ இருக்காது. அப்படி பார்க்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி முகத்தை இழுத்து எடுத்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் விட்டு பல மாதிரி பிரச்சனை அதை பல பேர் கண்டித்தார்கள். எல்லாரும் கண்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாத்தை இதை ஒரு தகவலுக்கு சொல்லணும். அதனால வந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு கிடையாது போமா நினைப்பேரு ஏமாத்துறாண்டு அதை போட்டு இந்த மாதிரி இதை கேட்கலாம். சங்கிகளுக்கு பெருநாள் தீபாவளி பொங்கலாக இருக்குது. சங்கிகள் என்ன செய்யறாங்க பார்த்தீங்களா, நிதிஷ்குமார் பிடிச்சி எடுத்தா மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா, உங்களால் இருக்கிறாங்க அவனே இல்லைன்னா காரணம் கிடைக்கும். சின்ன ஒரு சக்தி கிடைச்சா குதிரை ஓட்டன்னு அந்த சக்திக்கு வேண்டு பார்ப்பான், கலவரத்தை உண்டு பண்ணாண்டு அவன் என்ன செய்யலாம். பல மாதிரி சங்கிகள் வந்து அவனுக்கு எங்க சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசிட்டு இருப்போம். பிஜேபியோ சைப்பரிவார கூட்டம் நீ யார் பேசுவதற்கு? எங்க பிரச்சனையும் எங்க ஜமாத்தில் முஸ்லீம்கள் தராக்கு போறான்னா அவனே பேசி சரி பண்ணுவான். அல்லா விட்டு யாரையும் வணங்குறானா இந்த மாதிரி நடந்துக்கிறானா அறிவுரை சொல்லுவான். நீ யாரும் அடுத்த சமுதாயம் எங்களுக்கு அறிவுரை சொல்வது என்பதை அவர்கள் தவறாக சொல்லிக்கொண்டு இந்த மாதிரியான செய்திகள் இந்த மாதிரியான கேடுகட்ட விஷயங்களை விலை கொண்டு பெருந்தன்மையோடு வாழ்ந்து காசு பணம் தர்மம் அண்ணா தரத்துலாம் கொடு. அந்த மேராஜி சொத்தாக்கி கூட அது சொல்ல வரல. பொதுவாக தர்மங்களை கொடுக்கணும். மேராஜின்னு சொல்லி இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த மாதிரி நடந்த விஷயம் கண்டனத்துக்குரியது. அவர் அந்த ஜமாத்தாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் உலகில் நாம் முத்தக்குள்ளா ஹக்கத்து காத்தி வலா தம்முக்குன்ன இல்லா வாட்டும் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது வந்து மெச்சூரிட்டி விஷயத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம பெரியவங்களாக இருக்கோம். பெரியவர்களாக இருக்கக்கூடிய நேரங்களில்
பல பஞ்சாயத்துகள் வரும். அதோட நம்ம என்ன செய்யணும், சின்ன பிள்ளை ஓதி கொடுக்குற இடமா இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், என்னத்த சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அங்கேருந்து என்ன கட்டடிக்கணும், ஏதாவது செய்யணுங்கிறதுக்காண்டி ஒன்று 10 மூலமாக சொல்கிறது. அதை ஆய்வு பண்ணாமல் கொள்ளாமல் வந்துட்டு அப்படி செஞ்சா அப்படி செஞ்சாலும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், ஒரு அறிவுரைக்கு தான். அந்த மாதிரி ஸ்கூலில் எல்லாம் கட்ட முடியாது, பின்னி எடுத்துருவான். இது மதரசாங்கிறது அரபிக் காலேஜ்லேருந்து சரி, நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் காசு 5வது படித்தா கூட 10,000 30,000 ஃபீஸ் நல்லா விடுவோம். மதரசா அப்படியா? அரபிக் காலேஜில் கூட சும்மா சோப்பை போட்டு அனுப்பிடுவாங்க. அது காசு இல்லாத படிப்பு, ஆகிய சொந்தத்தை பெற்று தரக்கூடிய படிப்பு. இது அப்படி இல்லை. எது மதரசாங்கிறது புராணதிசை கற்றுக்கூடிய இடம் சொந்தம் கிடைக்கும். இது உலகத்தை காசு பார்த்தீங்கன்னா படிக்கலாம், IAS IPS கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்ட்டு. அதனால அங்கே வந்தால் கத்துறது எப்படி அப்படி பண்ணி எப்படி அங்கே போனால் ஒரு ரூல்ஸ் வச்சுப்பான். ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போட்டால் 10 நிமிஷம் அவன் பெல் அடிச்ச போகிறோம் வருவான், யார் வருவா, வாட்ச்மேன் வருவான், கூட்டிகிட்டு வாங்கம்மா, இப்படிலாம் போகிறது. இங்கே என் பிள்ளை அடித்தது அடிக்க குழந்தைகள் அடிக்க முடியுமா? பிஞ்சி உடம்பு பச்சை பிள்ளை மிரட்டுவாங்க, கேட்க பண்ணாதுன்னு தகவலுக்காக சொல்கிறோம், விஷயத்துக்கு வரும். அப்படியே மெச்சூரிட்டி இல்லை. பெரியவங்க இவங்களுக்கு ஒரு சில சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு சொல்ல வரல. பொதுவாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு பெரியவங்க நீங்கள் மட்டுப்படுத்த, பெரியவங்களை பொறுத்தவரைக்கும் மெச்சூரிட்டி என்ன, ஒரு பிரச்சனை எதாக வந்தாலும் அதை நீங்கள் பக்குவம் கையாள வேண்டும். எதுக்கு ஜமாத் தலைவர் ஜமாத்தில் வைக்கணும்? எவ்வளவோ பிரச்சனை வரும். என் மாப்பிள்ளை பொண்ணு டைவர்ஸ் கட்டிதான் வரும். எங்கே தெற்கு ஜமாத்துனா 500 2000 கிட்ட கிடைக்குது ராமநாதபுரத்தில். எங்க அந்த மாதிரி வரும்போது நம்ம பஞ்சாயத்து பண்ணணும். தலைவர்கள் நிர்வாகிகள், வா என் மாப்பிள்ளை பொண்ணு பிரச்சனை தெரியும், சேர மாட்டான்னு தெரியும், 2 சைத்தா ஒட்டி வாழாதுன்னு பிரிச்சு விட்டுருவோமா? பிரிக்க மாட்டோம். அப்படியே நீ மெச்சூரிட்டியா இருக்கிறா, ஒரு ஜமாத்து தலைவராகவோ, இயக்கத்தின் தலைவராகவோ, சங்கத்தின் தலைவராகவோ ஒரு பொதுப்பணியில் இருக்கும் பொழுது 2 பேரும் சேராதுன்னு தெரியும். நம்ம ஒரு 6 மாசம் வாழ்ந்து பாருங்க, ஒரு வருஷம் நல்லா கழி வாங்க, மன்னிச்சுக்கிற உலகத்தில் என்ன கொண்டு போகணும்னு சொல்லி சமாளிக்கிறா இல்லையா? மாப்பிள்ளை சேர்த்து வைக்கிறதுக்கு கிளம்ப வைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு. பல பேர் பல பஞ்சாயத்தை கொண்டு வருவான் நிர்வாகத்துக்கு, என்ன செய்யணும் பார்க்கணும். இவன் இந்த சைத்தான் சொல்றதை கேட்டா நம்ம முடிவு எடுத்தோம், பின்னாடி வரக்கூடிய காலை துப்புவோம், சமகாலத்திலையும் நமக்கு கெட்ட பெற போயிருன்னு சொல்லிட்டு நீங்க பொறுப்புதாரிகள் என்ன செய்யணும், ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக இருக்கணும். சின்ன பிரச்சனை கண்டிக்காம விட்டுணும். அறிவுரையின் மூலமா பெரிய மாணவர்களான பெரிய செயலாக கண்டிக்கணும். அதனால எதுக்கெடுத்தாலும் பெரிய அளவு காட்டு முன்னாடி கலந்துடக்கூடாது. அல்லாஹ் சொன்ன மெச்சூரிட்டி, ஒரு பக்குவ நிலையில பெரியவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாற்றத்தை சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இறுதியாக ரமலான் வருகிறது. அல்லாஹ் ரமலானை பற்றி பேசும்பொழுது பமன் சகித மினுக்கும் சகித பழைய சுமூகம், உங்களில் யார் மாதத்தை ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அதில் அவர் நோன்பு நோக்கட்டும். வரக்கத்தான மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் இரவு அருளப்பட்ட அருளிய இந்த இரவைக்கு அல்ல தந்த மாதம். அப்படிப்பட்ட மாதம் வருது. அதற்காக திட்டமிடுங்க. இமாம்கள பயான் பண்ணுவதில் இருந்து, இரவு துறைக்கு ஆளுக்கு கூப்பிடுறதுல இருந்து, பள்ளியாசல் நோம்பு கஞ்சி காய்ச்சுவதில் இருந்து எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும். நம்ம இப்போ என்ன சாப்பாடு 4 5 வந்துருச்சு, ஏன்னா சாப்பாடு 4 5 பிள்ளை பார்க்கல, இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடைக்கும் நோம்புக்கு. அதனால வந்துக்கிட்டு அடுத்த பெரிய ரமலான் பேரு, ரமலானுடைய மாதத்திற்கு வீண் பேச்சு தர்க்கங்கள், நோம்பு பிடிச்சி கோவப்படும், நோம்பு பிடிச்சி சண்டை சீட்டா வரும். எங்க சீட்டா நரகத்தை கொண்டு போகணும் அங்கே தான் வரும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நோம்பு கொஞ்சம் நேரத்தில் சீட்டா கிழக்கு கஞ்சி வைக்கிற சம்பத்து வைக்கிற அடினா சொல்றாங்க. இந்த மாதிரி நோம்பு நேரத்தில் சீட்டா மூக்குக்கு மேலே நிற்பான். மற்ற இடத்துல சொல்லாத மாதிரி சைத்தான் ரத்த நாளங்கள்லாம் ஓடினாலும் நோம்புல மூக்குக்கு மேலே வரும். சின்ன விஷயத்தையும் பசித்திருப்பானா, தாக்கித்திருப்பானா, சின்ன விஷயம் பொறுக்க முடியாது. நோம்பு இருக்கிற வரைக்கும் அப்படியே நெருப்பமாக இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இல்லை நன்மை போயிடும். ரமலான் மாதத்தை அடைய போகிறோம். குர்ஆன் ஓதி நன்மைகளை செய்து தர்மங்களை வாரி வழங்கி சொர்க்கத்தை பெறக்கூடிய குர்ஆனை ஓதி நல்ல முறையில் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கிட வேண்டும். ரமலானுக்காக திட்டமிட்டிருப்பாங்க. ஒரு அறிவுறுத்தல் ஜமாத்தார்களுக்கு, ரமலான் வரக்கூடிய காரணத்தில் அதற்கான வேலைகளை துரிதமாக பாருங்கள் என்று சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். அதுக்குறுக்கும் வஷ்குருளி வளர்த்தக்குறோம்.